வெல்கம் டு லைக் யூ தமிழ். எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். நம்ம தலைவர் நடிச்சிருக்க கூலி படத்துலேருந்து ஒரு மரணபங்கமான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு கேமியை வந்து ப்ளே பண்ணுறாங்க இந்த படத்தில் அப்படின்ற சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா பேனிட்டியா படமாக உருவாகிருக்கிறதுனால அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து என்ன மாதிரி ஒரு அப்டேட் வரும், என்ன மாதிரி ஒரு சம்பவம் வந்து லோகேஷ் கனகராஜ் பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கணும். ஸோ இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட் செட்டே வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக போட்டாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஏர்போர்ட் செட்டுக்கு அப்புறமாவே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளான் பண்ணி நம்ம நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ், சௌபின் ஷாயிர், சுத்திஹாசன் இவங்க எல்லாத்துக்குமே அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கொடுத்து எல்லாத்துக்குமே பயங்கரமான ஸ்கோப் உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது பயங்கர ஹாப்பியாக இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்துலேருந்து என்ன மாதிரி ஒரு அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 கூலி படத்துலேருந்து ஒரு வெறித்தனமான ஒரு டீசர் கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த டீசர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஏப்ரல் 14 வந்து இந்த டீசரை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் சூர்யா வந்து நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ரோலக்ஸ் கேரக்டர் வந்து உள்ள கொண்டு வந்துருக்காரு கேமியோ அப்படின்றதுக்காக. ஸோ ரோலக்ஸை கொண்டு வந்தால் எந்த அளவுக்கு ஸ்க்ரீன்ஸ் தெரிக்க போது, ஆடியன்ஸில் எந்த அளவுக்கு ஒரு செலக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி பாருங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாசான ஒரு சம்பவம் பண்ண போறாங்க நம்ம கூலி படத்தில். ஸோ சீக்கிரமே பார்த்தீங்கன்னா கூலி படத்துல இருந்து அடுத்தடுத்த அப்டேட் வரும்னு சொல்லிட்டு எல்லாமே எதிர்பார்த்துக்கிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. மேலும் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்டிங் தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.